வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் நிறைய ஸ்டூடெண்ட் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுறாங்க. அது என்ன தெரியுமா? ஹார்ட் ஒர்க் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறது தான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஹார்ட் ஒர்க் மட்டும் போதாது, எக்ஸாமுக்கு ஸ்மார்ட் ஒர்க் மிகவும் முக்கியம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்டு தினமும் 10லேருந்து 12 மணி நேரம் படிக்கிறாங்க. ஆனால் ரிசல்ட் வரவே இல்லை. ஏன்னா அவங்க ஸ்மார்ட் ஸ்டடி செய்யலை. ஹார்ட் ஸ்டடினா என்ன அப்படின்னா, அதிக நேரம் படிப்பது, நிறைய புக்கை வாங்கி படிப்பது, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறது. இவை நல்லது தான். ஆனால் சரியான டைரக்ஷன் இல்லாமல் இருந்தால் அதனுடைய பெனிஃபிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸ்மார்ட் ஸ்டடி அப்படின்னா என்னென்னா, இந்த இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸை ஐடென்டிஃபை பண்ணுவது, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை அனலைஸ் பண்ணுறது, எக்ஸாம் ஓரியன்ட் ப்ரிப்பரேஷனாக இருக்கணும். அதாவது கரெக்ட் டைரக்ஷனில் ப்ரிப்பரேஷன் செய்வது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டை 10 மணி நேரம் ரேண்டமாக ஒரு டாப்பிக்கை படிக்கிறாரு. இன்னொரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை படிக்கிறாரு. யார் எக்ஸாமை கிளியர் பண்ணால் அதிக வாய்ப்பு இருக்குது? ஸ்மார்ட் ஸ்டடி செய்கிற அந்த ஸ்டூடெண்ட்டு தான். கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு பெஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் இரண்டும் சேர்ந்து இருந்தால்தான் சக்ஸஸ் சான்ஸ் மிகவும் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஸ்மார்ட் கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன் செய்தால் ஒரு நாள் அதே ப்ரிப்பரேஷன் உங்களை அரசு அதிகாரியாக மாற்றும். நீங்களும் கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள். கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன் மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த சேனல் மூலம் நாங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ப்ரிப்பரேஷனை இன்றைய தொடங்குங்கள். ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் இஸ் ஈக்குவல் சக்ஸஸ். உங்களாலும் முடியும்.